வணக்க நண்பர்களே, நான் உங்கள் தூத்துக்குடி விவசாயி ஆர்எஸ் ராஜகோபால். வெல்கம் டு ஆர்எஸ் தூத்துக்குடி விவசாயி யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம முருங்கை மரத்துக்கு வந்து எப்படி குழி எடுத்து நம்ம சாணி உரம் வைக்கிறங்கிறத பார்க்க போகிறோம். இந்த மாதிரி முருங்கை மரத்துக்கு குழி எடுக்க முந்தி நம்ம சொட்டு டிப்பெல்லாம் வந்து நம்ம எப்படி அரேஞ்ச் பண்ணணுங்கிறத நம்ம போன வீடியோவில் போட்டிருக்குங்க. நீங்கள் முதலாக நம்ம வீடியோ பார்க்குறவங்களா இருந்தால் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். நீங்கள் தொடர்ந்து நம்ம வீடியோவை பார்க்குறவங்களா இருந்தால் நம்ம சேனலுக்கு ஒரு லைக்கும் ஒரு ஷேரும் பண்ணுங்கள். நீங்கள் செய்யும் ஒவ்வொரு சப்ஸ்கிரைப்பும் ஒவ்வொரு லைக்கும் எங்களை மாதிரி விவசாயிகள் வந்து தொடர்ந்து இந்த மாதிரி வீடியோக்கள் போடுறதுக்கு வந்து ஊக்கமளிக்குங்க. தை மாசி மாதத்தில் நீங்களும் உங்கள் தோட்டத்தில் வந்து முருங்கைக்காய் பறிக்கணுமா? அப்போ இந்த மாதிரி நீங்களும் வந்து ஒரு மார்கழி மாதத்துலேயே தோட்டத்தில் வந்து உழவு அடித்து இந்த மாதிரி முருங்கை மரத்துக்கு வந்து குழி எடுத்து சாணி உரம் வச்சு பாருங்கள். நமக்கு வந்து கிளைமேட் வந்து ஒத்துழைச்சுன்னா கண்டிப்பாக தை மாசியில் வந்து நம்ம வந்து காய் பறிக்கலாங்க. ஆனால் வந்து சீசனில் மாதிரி நம்ம அதிகமாகலாம் கிடைக்காதுங்க, கொஞ்சம் குறைவாக தான் கிடைக்கும். ஆனால் கொஞ்சம் விலையும் இருக்குங்க. சில டைம் காய் வந்து நமக்கு வேறு பக்கம் ஆந்திரா சைட்லேருந்து தான் அதிகமாக வந்துட்டுனா இந்த டைம்லேயும் கொஞ்சம் விலை வந்து கம்மியாக தாங்க இருக்கும். ஒரு ஆவரேஜாக போகுங்க, ரொம்ப கம்மியான போகாது. நம்ம வந்து ஒரு தொடர்ந்து ஒரு 2-3 வருஷமாக இந்த மாதிரி வந்து நம்ம ஏதோ ஒரு தோட்டத்தை மட்டும்தாங்க, நாங்கள் வந்து எல்லா தோட்டத்தையும் இந்த மாதிரி நாங்கள் வந்து பராமரிக்க மாட்டோம். மார்கழியில் ஏதோ ஒரு தோட்டத்தை மட்டும் இந்த மாதிரி பராமரிப்போம். மற்ற எல்லா தோட்டத்தையும் வந்து நாங்கள் வந்து தை மாதம் வந்து ஆரம்பத்தில் வந்து முருங்கை குப்பை வந்து வெட்டி உழவடிச்சு சாணி உரம் வச்சு பராமரிப்போங்க. ஆனால் இந்த முறையில் வந்து நம்ம வந்து இந்த மாதிரி மார்கழி மாதம் வந்து நம்ம உழவடிச்சு நம்ம சாணி உரம் வச்சு ரெடி பண்ணும்போது நம்ம வந்து மாசி கடைசியில் வந்து நம்ம திருப்பியும் வந்து முருங்கை மரத்தை வெட்டுற மாதிரி இருக்குங்க. என்ன காரணம்னா, நம்ம மாசி மாதம் வந்து நம்ம வெட்டலைன்னா சம்டைம் வந்து நம்ம காற்று வந்து நமக்கு வேகமாக அடிச்சுன்னா முருங்கை மரம் வந்து அந்த காற்றுல வந்து பூட்டோட சாஞ்சிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. நம்ம என்ன தான் மண் கூட்டினாலும் இயற்கைக்கு முன்னாடி வந்து நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாதுங்க. அதனால் நம்ம வந்து மாசி கடைசியில் கண்டிப்பாக வெட்டிடுவோம். சிலவங்க வந்து வெட்டாமல் அப்படியே விடுவாங்க, அப்படியும் பண்ணலாம். ஆனால் கொஞ்சம் காற்றுக்கு வந்து நம்ம கொஞ்சம் பயப்பட வேண்டியிருக்குங்க. பாருங்கள், நம்ம வந்து எப்படி வந்து நம்ம தோட்டத்தில் வந்து வேலையாட்கள் வந்து நமக்கு முருங்கை மரத்துக்கு வந்து குழி எடுத்து சாணி உரத்தை வந்து வைக்க போகிறாங்க. பாருங்கள், முருங்கை மரத்துலையும் பாருங்கள், இந்த மார்கழி டைம் தாங்க இந்த பூ வந்து நல்லா வந்து பூ வந்து நல்லா வரும். நம்ம அதுக்கு வந்து நம்ம வந்து சீசன் முடியும் போதே நம்ம வந்து கொஞ்சம் தொடர்ந்து நம்ம கொஞ்சம் மருந்து அடித்து பராமரிச்சுட்டே வரணுங்க. இல்லைன்னா வந்து முதல்ல வந்து மரத்தில் வந்து இலையே இருக்காது. நம்மளும் கொஞ்சம் இந்த வருஷம் கொஞ்சம் பராமரிப்பில் கொஞ்சம் லைட்டாக விட்டுட்டேங்க. என்ன காரணம்னா, நம்ம இந்த வருஷம் இந்த மாதிரி விடுவோமா வேண்டாமான்னு ஒரு அப்படியே ஒரு நினப்பிலேயே அப்படியே விட்டுட்டோம். அதுக்கப்புறம் தான் சரி இந்த வருஷமும் நம்ம இந்த மாதிரி ரெடி பண்ணி பார்ப்போங்கிறதுல நம்ம பராமரிக்க ஆரம்பித்தோம். அதனால் நம்ம இல்லைன்னா நம்ம வந்து தொடர்ந்து பராமரிச்சுட்டே இருந்ததுன்னா நமக்கு வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா இலை வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். அது மாதிரி இன்னும் நல்லா பூ பிஞ்சு பிடிச்சிருக்கும். இப்போயும் பாருங்கள் எப்படி மரத்தில் வந்து பூ எப்படி இருக்குது பாருங்கள். இந்த உரத்தை வச்ச பிறகு இந்த பூவெல்லாம் வந்து நல்லா பிஞ்சாக மாறுங்க. நம்ம இப்போ ஒவ்வொரு மரத்துக்கும் வந்து 2 சைடும் குழி எடுப்போங்க. இந்த 2 சைட்லேயும் வந்து ஒவ்வொரு மரத்துக்கும் ஒவ்வொரு குழிக்கும் வந்து ஒவ்வொரு வட்டா சாணி உரம் வந்து வைப்போங்க. சிலவங்க வந்து ஒரு 6 மாதத்துக்கு ஒரு தடவை வந்து ஒரு சைடு குழி எடுத்து ஒவ்வொரு வட்டா வைப்பாங்க. நம்ம வந்து ஒரு டைம் வைக்கும்போது 2 சைடும் முருங்கை மரத்துக்கு வச்சுருவோம். உங்களுக்கு தேவைன்னா ஒரு அரை வட்டா கூட வைக்கலாங்க. ஆனால் நம்ம தோட்டத்தில் எப்பயுமே நமக்கு வந்து ஒவ்வொரு குழிக்கும் வந்து ஒவ்வொரு வட்டா வச்சுருவோம். இந்த மாதிரி நமக்கு வந்து உரத்தை வச்ச பிறகு நம்ம குழியை வந்து மூடிடணுங்க. குழியை மூடும்போது கண்டிப்பாக தண்ணி விட்டு தாங்க மூடணும். என்ன காரணம்னா, தண்ணி விட்டு மூடும்போது அந்த சாணி உரம் நம்ம கிள்ளின இடத்துலையே கரெக்டாக அவங்க டீப்பை வந்து கரெக்டாக வச்சுருவாங்க, சொட்டு டீப்பை. இல்லைன்னா வந்து அவங்க பாட்டுக்கு வச்சுட்டு போயிடுவாங்க. அந்த உரம் வச்ச இடத்துல வந்து தண்ணி பாயாமல் வேறு எங்கேயோ பாஞ்சிட்டு இருக்குங்க. சாணி உரத்தை குழிக்குள்ள போடும்போதே நம்ம தண்ணி விடும்போது அந்த உரத்தில் உள்ள ஹீட்டும் கொஞ்சம் குறைஞ்சிருங்க. பாருங்கள், நமக்கு வந்து எப்படி வந்து நம்ம குழியெல்லாம் முக்கிட்டு நமக்கு சொட்டு டீப்பை வந்து வச்சுட்டு இருக்காங்க பாருங்கள். இந்த மாதிரி உங்கள் தோட்டத்துலையும் ரெடி பண்ணி பாருங்கள். நம்ம என்ன தான் இந்த மாதிரி ரெடி பண்ணாலும் இயற்கையை நமக்கு வந்து ஒத்துழைக்கணுங்க. நமக்கு பூ வந்து நல்லா இருக்கும்போது நமக்கு மழை வந்துடக்கூடாதுங்க. மழை வந்தால் அந்த பூ உடனே கொட்டிடும். அதே மாதிரி நம்ம காய் பிடிக்கவும் கொஞ்சம் லேட் ஆகுங்க, ஆனால் பிடிச்சிருங்க. அடுத்து வந்து நம்ம வீடியோவில் வந்து இந்த முருங்கை மரத்துக்கு வந்து சாணி உரம் வச்ச பிறகு நம்ம என்ன கடை உரம் வைக்கிறங்கிறத நம்ம அடுத்த வீடியோவில் போடுறோங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.